நம்மளோட 2 நாள் மூணார் பயணம் வந்து முடிய போகுதுங்க. ஆக்சுவலாக நேற்று வந்தேன், நேற்று இன்றைக்கி முந்தா நேற்று நைட் வந்திருந்தேன். ஸோ இந்த 3 நாள் மூணாரில் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு தான் இன்றைக்கி நம்ம திருப்பி ரிட்டர்ன் போகிறோம் சென்னைக்கு. போகிற வழி எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சைடு தமிழ்நாடு வழியாக இறங்கி போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் வந்து சீனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கேப்சர் பண்ண போதில்லை, எப்படியும் சுற்றி உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் காமிக்கணும். அதனால் அதை ரொம்ப கேப்சர் பண்ண போகிறதில்ல. இருந்தாலுமே போகிற வழியில் வந்து ஒரு ஃபால்ஸ் வருது. இந்த ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம இறங்க வேண்டியது தான். வாங்க ரிட்டர்ன் போகலாம். தூரத்தில் ஏதோ பயங்கர தண்ணியாக ஒரு டேம் மாதிரி தெரியுதுங்க, ஒரு ஆறு மாதிரி இருக்குது. அவர் நம்ம நாகராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அது பக்கத்துலேயே போய் பார்க்கலாம், அவுட்ரு நம்ம கிட்ட வந்து பார்டருக்கு போகும்போது அதை பார்க்கலான்னு சொன்னார். ஸோ அதனால் அதை நோக்கி பயணிச்சுன்னு இருக்கோம். எப்படியும் நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். ரோட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் நாகராஜ் சொல்கிறார், மனசை திடப்படுத்திக்கோ, இன்னும் சற்று நேரத்தில் வந்து எல்லாமே மாறும்னு சொல்லியிருக்காரு. பார்டரை தாண்டின ரோடு இன்னும் அற்புதமாக இருக்குன்னு சொன்னார். இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தெரியுதுங்க, ஒரு டீ எஸ்டேட் மாதிரி இருக்குது, டீ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. பட் கரெக்டாக எனக்கு தெரியல, போகிற வேகத்தில் கவனிக்கவும் முடியல. இதுதாங்க அது டேமுன்னு நினச்சோம். ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தோம், ஒரு டேம் மாதிரி தெரியுது. ஆனால் அது ஒரு ரிவர் மாதிரி இருக்குது, ஆறு மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு அந்த தண்ணியும் இந்த சீனரிக்குமே எவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமாக இருக்குது பாருங்களேன். மூணாறுன்றது ஒரு ஹில் ஸ்டேஷனை தாண்டி ஒரு டீ எஸ்டேட்ஸு இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் காட்சிகள், இயற்கையான காட்சிகளுமே வந்து மிக ரம்மியமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பெருசாக ஒன்றும் இல்லைன்னாலுமே இந்த டீ ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், இந்த டீ எஸ்டேட்ஸ் ஆகட்டும், அந்த வியூ பாயிண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வியூவுமே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு மனதுக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்குது. எதுவும் சண்டே அதுவுமா இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்து விட்டோம். கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளார வந்துட்டோம். இது டவுனுங்க. இப்போ ஃபுல்லாக அப்படியே ஏறி இறங்கி வந்தோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம நண்பர் நாகராஜ். இங்கேருந்து வந்து கம்பம் தெரியும், தேனி தெரியும்லாம் சொல்கிறாரு. அது என்னன்னு தெரியல, இறங்கி போய் பார்த்தா தான் தெரியும். ஓரமாக நிறுத்திட்டு அதை வியூ பாயிண்ட்டை போய் பார்க்கலாங்கிறதுக்காக இடத்தை தேடி இருக்காரு. நிறுத்து வந்துட்டோங்க. என்னமோ வியூ பாயிண்ட் சொன்னார், இங்கேருந்து பார், இது தெரியும் அது தெரியும்னாரு. எனக்கு எந்த ஒரு கன்றாவையுமே தெரியல. பட் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தூரத்தில் தெரியும் தான் தேனின்னு சொல்கிறாரு. தேனியோ கப்பமோ ஏதோ சொன்னார். பெரிய குளம்னாரு. ஆனால் வியூ ப்ளசண்ட்டாக இருக்குது, அருமையான வியூ. மூணாரில் இந்த 3 நாள் வந்து நேச்சுரலாக இருந்துட்டு இப்போ திரும்பி இறங்கும்போது டிப்பிக்கலாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுதுங்க. கேரளாவில் இருந்து வந்துட்டு இந்த சைடு நம்ம டுவர்ட்ஸ் தமிழ்நாடு இறங்கும்போது மொத்த கிளைமேட்டுமே சேஞ்ச் ஆகுது. டோட்டலாக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ ரோடுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான ரோட்ஸில் வந்தோம். இந்த ரோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். இதுதான் அந்த கம்பத்தோடு முடியுது, அந்த செக் போஸ்ட்டோடு வந்து நம்ம தமிழ்நாடு இது ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ மொரலேஸ் இதுவும் தமிழ்நாடு தான். பட் எவ்வளோ செக் போஸ்ட் வந்து பாதி வழியில் வச்சுருக்காங்க. வாங்க வண்டி ஏறி போவோம். தமிழ்நாடு ரோட்ஸுங்க, இவ்வளோ நேரம் அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு சொல்லி அந்த இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ரோட்டில் வரும்போது ரோடு பாருங்கள் எவ்வளோ சிறுசாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கன்ஜஸ்டடாக போகிற மாதிரி இருக்குது. ஹீட்டுமே அது தகுந்த மாதிரி தான் இருக்குது. டிப்பிக்கலாக எல்லாம் மாறி போச்சுங்க. ரோட்ஸ் மாறி போச்சு, கிளைமேட் மாறி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. வின்டராக இருந்தால் ரெண்டுத்துலையுமே ஒரே கிளைமேட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹாஃப் சம்மர்ன்றதால வந்து அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலுமே டிசம்பர் அந்த மாதிரி டைமில் வந்தால் நல்லா இருக்கணும். பட் ரோட்ஸ் ரொம்ப மோசங்க. கம்பேரிட்டிவ் அந்த கேரளா ரோட்ஸில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ரோட்ஸில் வரும்போது ரொம்ப 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 மோசம். இருந்தாலுமே இந்த பயணம் வந்து ஒரு அளவுக்கு நல்லபடியாக இனிதே முடித்தோம். இன்னும் நிறைய கவர் பண்ண நினச்சோம். மழை இதெல்லாம் பெஞ்சதால் நம்மளால் ரொம்ப கவர் பண்ண முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.